நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம், என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை, மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை, எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. స్తోత్ర బలి దిగలవని నైవేద్యపడుతున్నా అని చెప్తున్నవరే నామ
நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துதிக்கும்படியாக எங்க பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா. அப்பா அந்த நாள் கூட ஒருமனப்பட்டவங்க பாடி துதிக்க அப்பா நீங்க உதவி செய்யுங்க. அப்பாவும் சில பாடி துதிக்கலே அவங்களுக்கு கட்டுப்படும் சுற்றுவதான ஜனங்களுக்கு கட்டுப்படும் அறுக்கப்பட்டு போனது போல இந்த நாளிலே ஜனங்கள் விடுதலையோட பாடி துதித்து எல்லா கட்டுப்பட அகத்து போகத்தக்கதான் உங்க வல்லமை நீங்க இறங்க பண்ணியாக்குங்கப்பா. அப்பா அவங்க ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. பரிசுத்த ஆவியோட நிலையை ஒவ்வொருவரா கடந்து வரட்டுப்பா. பரிசுத்த ஆவி எடுத்து வரும்போது இந்த பலனடைந்த இந்த வார்த்தைப்படியாய் பரிசுத்த ஆவியோட பலன் ஒவ்வொரு நிரப்பட்டுப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நாளைக்குள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தைகள் அப்பா நீங்க தந்தது வேணுமா செஞ்சுக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்க அழைப்புல எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு செபிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்கள் எல்லாம் பிதாவே ஆமென். மற்றவர்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் யாவரும் எழுந்திருந்து ஒரு சில பாடலை தன்னுடைய நாம மகிமைக்காய் தன்னை நாம் உற்சாகமாய் பாடுவோம். யாவரும் எழுந்திருந்து அதிசயங்கள் காணச் செய்வேன் உன்னை அற்புதங்கள் காணச் செய்வேன் இந்த பாவை அவர் உற்சாகக்காரர்களை பற்றி பாடி நாம் தேவனாக வாக்குமாய்
சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து வாலிபர் இணைப்படைந்த இடறிப்போனார்கள். ஆனால் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழுப்பப்பட போகிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் சத்தமாக ஆமென் சொல்லுமா? ஆமென், ஆமென். அவர் புது பலனை கட்டளையிட்டு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்பப்பட போகிறார். அவர் செட்டைகளை அடித்து எழுப்பப்பட போகிறார். ஏனென்றால் அந்த உயரம் பார்க்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். கழுகு ஒரு நாளும் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி கீழே பறக்காது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பறவைகள் எல்லாம் நம்ம கண் பார்வைக்கு எத்தனை தூரத்துல உயரம் பறக்கும். ஆனா கழுகு ஆனா உயரமாக பறக்கும், மேல பறக்கும். அதுக்கு ஒரு பலன் வேண்டும். அந்த பலன் இந்த காலையில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் கவலையோடு வந்திருக்கலாம். இந்த நாளில் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியாது வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய பலத்தினால் இடைகட்டுகிறார். தம்முடைய பலத்தினால் இடைகட்டுகிறார். தம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரை நிரப்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பலனாளர்களுடைய காலைகளை நிரப்புவா. இந்த பலத்தினால் நிரப்புவா. இன்னும் அதிகமாக பேசுகிற, இன்னும் அதிகமாக காட்சிகள், இன்னும் உம்மோடு கூட இருக்க நீங்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யப்பா. நீங்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யப்பா. நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. Yeah.
எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு போதும். கணக்கு வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும். உங்களுடைய தேவையை காட்டிலும் என் தேவன் ஒரு போதுமான மேலானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய தேவைகள் மலை போல காணப்படலாம், பிரச்சனைகள் மலை போல காணப்படலாம். தேவைகளை சந்தித்து பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உண்மையா அவரையே நம்பி நீங்க போதும் ஏசப்பா. இந்த உலகத்துல எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். பூமி நிலை மாறி போகும் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. மனிதர்கள் மாறி போவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. மாறாத நேசர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அப்படி மாற்ற சொல்லப்படுகிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். மாறாதவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை வந்து கட்டளையிடுவார். நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். சில காரியங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் போதுமானவர், கர்த்தர் போதுமானவர். அவர் போதுமானவர் மாத்திரமல்ல, எல்லா தேவைகளிலும் அவர் நம்மை விட மேலானவராக இருக்கிறார். தேவைகளை சந்திக்கிறதுக்காக மாத்திரம் நான் கர்த்தரை நம்ம ஆராதிக்கல. எல்லாவற்றுக்கும் அவரே நாம் சார்ந்திருக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்டுப்பட்டு போகாதபடி கர்த்தர் கிருபை செய்வார். ஒருபோதும் வெட்டுப்பட்டு போகாதபடி கர்த்தர் கிருபை செய்வார். அதனுடைய வார்த்தை சொல்லப்படுது, அவரை நோக்கி பார்ப்பவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் ஒருபோதும் வெட்டுப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்டுப்பட்டு போவதில்லை. இந்த காலங்களில் வந்திருக்கிற அருமையான தேவனை சகல நீ வெட்டுப்பட்டு போவதில்லை. உன்னுடைய குடும்பம் வெட்டுப்பட்டு போவதில்லை. உன்னுடைய பிள்ளைகள் வெட்டுப்பட்டு போவதில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் வெட்டுப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் வெட்டுப்பட்டு போவதில்லை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக வந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை சொல்ற எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் தேவன் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென், 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 ஆமென். என்னோடமாய் ஒரு பாட்டை பாடுகிறோம். கர்த்தருக்கு காணி படிக்கலாம். உண்மை நம்பி வந்தேனா வெட்கப்படலை, உண்மையே என்னை கைவிடலை. வெறுமையாய் நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்களை எனக்கு தந்திருக்கிற பாடல் பாடும்போது பக்கத்துக்கு உற்சாகமாய் உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உண்மையே என்னை கைவிடலை.
தொழிலில் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிறவர்களுக்கு அநேக காரியம் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக செடிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு பேர்களாய் ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் விருத்தி, சமாதானத்தை, சுகத்தை கட்டளையிடும் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து காணப்படும் நீதியான நேரத்தை நீங்க வரப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை 6வது எடுத்து வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே 1059ஆம் பக்கத்திலே இருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு வழி போட்டிருப்பேன், அவன் நீதியில் புத்தி போல் வளருவார், தீவானைப் போல் வேரூன்றிருப்பார், அவன் கைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் வெளிப்படுத்தக்கூடிய அலங்காரத்தைப் போலவும், அவனை வாசனை தீவானை வாசனைப் போலவும் இருக்கும். யாவர்களுக்கு காலத்து கண்களை மூடி கத்திருந்த நல்ல மாணவர்களை நம்மோடு கூட கத்தர் பேசும்படியாக கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை காட்டும் செய்ய ஆயத்தம். நாங்கள் சிறுதும் தீர்ப்பெருகும் மாணவர்களை கல்விடத்தில் அர்ப்பணிக்கிறவர்களை ஜீவபலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நாங்கள் வைத்திருக்கின்ற அபிஷேகிக்கப்பட்ட வேறு பெற்ற நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் விரும்புகிறதை செய்யப்படியாக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து பலிபடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு கழுதையை கொண்டு கீழையாமோடு பேசின தெய்வம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசும்படியாக சொல்லிக்கிறோம். அடிமை நிறைந்து நீர் வெளிப்படுத்த உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படும், மகிழப்படட்டும். ஆளுகை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலத்தவர்கள் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் ஓசியா 14:5ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு வழி போட்டிருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் நீதியில் புத்தி போல் வளருவார், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், தீவானைப் போல் வேரூன்றிருப்பார். லீபனோனை போல வேரூன்றி இருப்பான். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பணியை போல இருப்பார், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரூன்றி இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று சொந்த ஜனமாக அவர் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தை பாராய் சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 20:26 வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கென்று பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் எனக்கென்று பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களுக்கு பிரித்தெடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்று சொன்னால் கடந்த வாரங்களை நாம் தியானித்தோம். இஸ்ரவேல் சுகமாய் கணித்து வாசப்படுவார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. இந்த வாரங்களில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலே, உங்களுடைய சகோதர சகோதரியின் மத்தியிலே, உங்களுடைய தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வேறுபடுத்தியிருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அநேகர் புறஜாதி வார்த்தைக்காராய் இந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை இல்லாதவாய் காணப்படலாம். ஆனால் நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அரசாங்க ஒரு வேலை வாய்ப்புக்காய் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கார்டு அனுப்புவாங்க, கால்பார் பண்ணுவாங்க, நிறைய பேர் அழைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டாக வைத்து கடைசியா 10 பேர் தான் செலக்ட் பண்ணணும்னா அந்த 10 பேர் மாத்திரம் அவர்கள் பிரித்தெடுத்து செலக்ட் பண்ணுவார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அழைக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பானது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு
நீங்கள் நான் மற்றபடினாலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஆமென். பூமியின் எல்லையை உள்ளவர்களே, நீங்க எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாருக்கும் பொதுவான அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது நீங்களும் நானும் அந்த விசேஷித்த அழைப்பை, அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நான் ரட்சிக்கப்படும்படிக்காய் நாம் தேவனுக்கு பிரத்யட்சமாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்யவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிரியைகளினாலே அல்ல, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது கிரியைகளினாலே அல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். அது மாத்திரமல்ல, தேவனை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஜனமாய் அவர் நிலைப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தமாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். பரிசுத்தம் என்பது நம்முடைய எந்த சுய முயற்சியினாலே வருவதல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். லேவியராகமம் 20:26 வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தத்திற்கு பிரித்து வைக்கப்பட்ட ஒரு ஜனமாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எதற்காக பிள்ளைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நாம் அவர் நடந்த பாதையிலே நாம் நடந்து அவருடைய அடிச்சுவடுகளை, கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அவர் போயிருக்கிற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அவர் பரலோகம் சென்றிருக்கிறார், நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தரை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தம் யோவான் 1 28 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. 1 யோவான் 28 நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிலே நிலைத்திருங்கள். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட்டு அவரை பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு போகாதபடி அவருக்கு முன்பாக தைரியமாய் இருக்கும்படியாய் அவர்களே நிலைத்திருக்க கிடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். யோவான் 15 நீங்கள் வாசிக்கும் பொழுது திராட்சை கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவரிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 15 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுத்த ஜனத்தை, பரிசுத்தமாக்குகிற ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது மாத்திரமே நாம் கனி கொடுக்க முடியும். திராட்சை கொடியானது தானாகவே கனி கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் மாத்திரமே கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, நான்
அல்லேலூயா. எப்படி ஒரு தாமரை செடி ஒரு குளத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அது மேலே எவ்வளவு தண்ணீர் பட்டாலும் அது மேலே இருக்கிற ஒரு பசை போன்ற ஒரு எண்ணெய் போன்ற ஒரு தன்மை அதன் மேலே எந்த தண்ணீரை கொட்ட விடாதது போல பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள் பாரங்கள் விலகி போகும்படியாய் கர்த்தர் அனுக்கிரப்பட்டதார். சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் நம்முடைய சுய முயற்சியினாலே பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோமானால் தோற்று போவோம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால், தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருப்போமானால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நம்முடைய பலத்தை? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்தமாய் வாழ எனக்கு பலன் தாரும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், சாதிக்க முடியல. என் பலபலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல, டேடி, நடக்க முடியல. நடக்க முடியல, டேடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்முடைய சுய முயற்சி, நம்முடைய சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நாள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறார். ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலே அவர் வழி நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை நினைப்பூட்டுகிறவர், அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், அவர் சகல சத்தியத்திலே வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவை நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்க கேட்கலாம், கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பது எப்படி? ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, பிள்ளை நடக்கை அது செம்மையோ என்பதை அதனுடைய நடக்கினாலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நல்ல பிள்ளை அது செய்கையின் சுத்தமோ செம்மையோ என்பது நீதிமொழிகள் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அது சுத்தமோ அதனுடைய செய்கையின் சுத்தமா என்பதை அதனுடைய நடக்கினாலே விளங்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த சுத்தம் என்பது நம்முடைய சுய முயற்சினாலே வருகிறது அல்ல. பிரசங்கி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மாவிலே நோவு இருக்கிற வரை அந்த மனிதன் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சரீரத்திலே ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு பெயின், ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த மனுஷனை பார்த்தாலும் பொறாமை வராது, எரிச்சல் வராது. வியாதிப்பட்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய வியாதி அவனுக்கு பெருசா இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒரு தவறான செயலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வராது. தேவன் தம்முடைய பிள்ளைகள் தமக்கு நேராய் திரும்பும்படியாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது போல தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனும் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவரை சிட்சிக்கிறார். சொல்லுங்க. உங்களை என்னையும் தேவன் அநேக காரியங்களை சிட்சித்து வழி நடத்துவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். திராட்சை செடியானது கனி கொடுக்காம இருக்கும் பொழுது அது திராட்சை செடியோட தான் இணைந்து இருக்கிறது. அதுல காணப்படுகிற தேவையில்லாத கிளைகளை அவர் நறுக்கி கொடுக்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். சில மரங்கள் நன்றாக வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டுமானால் அதை சில கொப்புகள் எல்லாம் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. முருங்கையை பார்த்தீங்கன்னா முருங்கையை எப்படி வளர்க்கணும்னா முருங்கையை முறிச்சு வளர்க்க வேண்டும். முறிக்காமன்னா அது என்ன செய்யணும், உயரணும்.
போயிட்டே முருங்கைக்காய் அதோட வலதை அரிக்கிட்டே உச்சில முத்தி போய் காய்கள்லாம் கிடக்கும். அது நமக்கும் யாருக்கும் பிரயோஜனப்படாமல் காணப்படும். அதுபோல தேவனும் நாம் அவர்களை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாகி நம்மையும் நாம் கனி கொடுக்கும்படியாய் சில வேளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தவறான உபதேசங்கள் காணப்படுகிறது. கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது, உபத்திரவம் கிடையாது, எந்த காரியமும் நடக்காது அப்படி தவறாய் உபதேசிக்கலாக காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றி தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். துன்பத்திலே நாம் கிடக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம், தேவன் நம்மை அழைத்து நம்மை நிலைநாட்டுகிறது விசுவாச ஐக்கிய திருச்சபை குறித்த ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம், அறிவு கொண்ட சத்தியத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு காணப்படும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில 7 மடங்கு அக்கினி சூளை வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்கள் எதிர்த்தாலும் அதற்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுக்காய், தேவனுடைய வார்த்தைக்காய், தேவனுடைய திருச்சபைக்காய் நீங்கள் பக்தி வைராக்கியம் காண்பிப்பீர்களானால் நேபுகாத்நேச்சார் அக்கினி சூளையை 7 மடங்கு பெருகின பொழுதும் கூட அதில் தூக்கி போனாலும் அவ்வளவு பேர் செத்து போனான். ஆனால் தூக்கி உள்ளே போடப்பட்ட 3 பேர் அக்னி நடுவிலே உலாவி வந்தார்கள். அல்லேலூயா. அக்னி அப்படியே தலை முடியை கூட சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. மனிதர்களால் கட்டப்பட்ட எல்லா கைகள் அறுப்புண்டு போறது. ஆனால் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய ஒரு முடி கூட கருகவில்லை. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வஸ்திரத்துல நெருப்பு படல. இன்னும் சொல்ல போனால் அந்த நெருப்பு வாசனை அவர்கள் மேலே காணப்படாதபடி நாம் கேட்ட பாடல்படி கர்த்தர் பனித்துளியை பெய்யப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி கலர் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் கருமாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 27 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை, அவருடைய முடியை கூட சேதப்படுத்தல, அவருடைய போட்டிருந்த மேல இந்த ஷாலை கூட சேதப்படுத்தல, இன்னும் அக்கினி மனம் அவர்கள் மேல் படவில்லை. அல்லேலூயா. தேவனுக்காய் நீங்கள் பக்தி வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் எழுப்பினால் 10000 பேர் எழுப்பினால் கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே ஆவியானவர்களே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னிலும் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவிலே நிலைத்து
ஆமென். ஒரு நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைங்கிறது எப்படி நிர்ணயம் பண்றோம்? 4 பிள்ளை இருக்குன்னா ஒரு பிள்ளை ஏமா இதை போய் வாங்கிட்டு வா இதை செய் அப்படின்னு சொன்னா ஒரு பிள்ளை எடுத்த இடத்துல சொல்லுவோம். 4 அதெல்லாம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அதை நீ செஞ்சாங்க. ஹல்லேலூயா. சில வீடுகளில் பார்க்கும்போது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கும். தாய் சொல்லுவா, அம்மா அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. இந்த சமீபத்தில் கூட ஒரு வீட்டில் கேட்டேன், நீ ஆஃப் பண்ண மாட்டியோ? அது மிஞ்சி போனா ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும், நீ ஆஃப் பண்ண மாட்டியோ? ஒரு பிள்ளை இப்படி எதிர்த்து பேசுகிற பிள்ளையா இருக்கும். ஒரு பிள்ளை நான் செய்ய மாட்டேன், நான்லாம் போக மாட்டேன், கடைக்கு போக மாட்டேன், இதை வாங்க மாட்டேன், எப்பவும் என்னைய தானே சொல்றேன் அப்படிங்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரிம்மா கொடு, நான் வாங்கிட்டு வரேன். எங்கள் போய்ட்டு ஒரு ஐயா சொல்லுங்க, ரத்தமா ஒரு ஐயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பிள்ளை தாய் தகவலுடைய விருப்பத்தை அறிந்து, அம்மா இதை கேட்பா, இதை செய்வா, நான் இதை வாங்கிட்டு வரட்டா, இதை நான் செய்யட்டா, நான் இதை பண்ணட்டா. எந்த பிள்ளை தாய்க்கு பிடிக்கும்? எந்த பிள்ளை அப்படியே கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளை நமக்கு பிடிக்கும். அதுபோல கர்த்தருக்கும் பிடிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிகளாய் காணப்படுவீர்களா? நம்மளுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கீழ்ப்படிகிறவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானுடைய ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். எது முடியலையோ அது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் ஜெயம் இல்லை, இந்த காரியத்தில் விடுதலை இல்லை, எனக்கு பலன் தாரும். நீ கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறதே. மனுஷனை போல தேவன் அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மங்கி எரிகிற திரியை அணையாமல் நெறிந்த நாணலை உரியாமல் இருக்கிறதே. இந்த உலகத்துல ஒருத்தன் வீக்கா இருந்தா அவனை கீழே தள்ளி போட்டு மேலே ஏறுகிறது தான் உலகம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உங்களுடைய பலகீனத்துல உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ அதை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த சிக்ஷை, இந்த பாடுகள், இந்த துன்பங்கள் நீர் என்னை பரிசுத்தமாக்குவதற்கு என்பதை நான் நம்புகிறேன். கரங்களை குரலிலே சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ராமேஸ்வரத்துக்கு ஒரு 15 பேர் சேர்ந்த ஊழியர்கள் மொத்தமாய் ஊழியத்திற்கு கடந்து சென்றார்கள். இருந்தாலும் ஒரு ஆண்டுகள் மாதம் ஒரு முறை ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் முழுவதுமாய் அநேக ஊழியர்கள் சேர்ந்து நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். நாங்கள் பல மாதங்கள் போயிருக்கிறோம். அந்த முறை நான் போகவில்லை. அங்கே ஒரு 15 ஊழியர்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஊழியர்கள் செய்வார்கள். ஒரு முறை ஊழியர் செய்துவிட்டு கடைசி பஸ் சில நேரம் வரும், வராம போயிடும். ஆனால் அப்படின்னால முந்தின பஸ்ஸை சொல்லி ஏறத்தால 9 மணிக்கெல்லாம் மீட்டிங்கை முடிச்சுட்டு 9 பஸ் பிடிக்கிறது வேகமாய் வந்தார்கள். 15 பேர் வந்து விட்டார்கள். ஒரே ஒரு நபர் பஸ் ஏறுறது, பஸ் வர்றதுக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. அவர் சொல்றாரு, ஐயோ பேக் வச்சுட்டு வந்துட்டேனே, முக்கியமான ஒரு பேக் வச்சுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற. மீதி 14 பேரும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஏன் இப்போ பஸ் இந்த கடைசி பஸ் வரணும் வராத தெரியாது, இந்த ஊர்ல ஏற்கனவே பஸ் சரியா வராது, இப்படி கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மீதி 14 பேரும் திட்டிக் கொண்டே இருந்தார்கள். கடைசியாக பஸ் வந்துச்சு. சரி, இந்த மனுஷனை ஒத்தையில எப்படி விட்டுட்டு போவேன்? அந்த 14 பேரும் பொறுத்து இருக்கும்போது அவரோட 1-2 பேர் சேர்ந்து அந்த பேக்கை எடுத்துட்டு போனார்கள், எடுத்துக்கிட்டு வந்தார்கள். கடைசியாக அந்த பஸ்ஸும் கடைசி பஸ் மறுபடியும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் வந்தது. அந்த பஸ்ல ஏறினார்கள். நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், முன்னாடி போன பஸ்ஸு பாலத்தில் இறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள்ளே விழுந்து விட்டது. மீதி இருக்கிற 14 பேர் சொன்னாங்க, கர்த்தர் கிருபையாக அவனை மறக்கப்பட்ட ஒரு பேக்கை அந்த வைத்ததுனாலே நாம் 15 பேரும் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. கடலில் ஒரு அறிய சொல்லுங்க. இப்ப நடக்கிற சூழ்நிலை, இப்பொழுது நடக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். தன்னுடைய வார்த்தை மகள் மூலமாய் வந்தது. நீங்கள் இப்ப நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு புரியாமல் அறியாமல் இருக்கலாம். ஒன்றே ஒன்று, நன்றி வார்த்தை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை தேர்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற பாடுகள், உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்
வார்த்தை சொல்லப்படுது, இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவர். இந்த உலக மக்கள் சொல்லலாம், என்னுடைய பாடு, என்னுடைய பிரச்சனை, எனக்கு இருக்கிற இந்த காரியங்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை, யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை, யாராலும் உதவி செய்ய முடியவில்லை, ஆண்டவர் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். நீங்க நினைக்கலாம், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தர் வார்த்தைப்படுத்தலாம். கர்த்தர் பிரச்சனையில் உன்னை விடுதலை ஆக்குகிறார். உன்னுடைய பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 14 பேர் பொறுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க, கர்த்தர் எல்லாத்தையும் நன்மைக்கு என்று செய்கிறேன். உண்மையாவிடத்துல நீங்கள் அன்பு கூறுகிறாய், தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மை பெற்று செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கை வைத்து சொல்லுங்க, நான் நடக்கிற பாதை, எனக்கு தெரிய காலம், என்ன கையை பிடிச்சிருக்கிறவரு என்னை சரியான இடத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. அவர் அழைத்த தேவன், பரிசுத்தமாக்குகிற தேவன், பிரித்தெடுத்த தெய்வம், தெரிந்து கொண்ட தெய்வம், தாய் கருவிலை தெரிந்து கொண்ட தெய்வம். இன்னும் சொல்லப்போனா, இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாய் கருவிலை அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மேலான உறவு தொப்புள் உறவு என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாய் குழந்தை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த பின்பு முதல்ல கட் பண்றது என்னது? ஹலோ, தாய்க்கு வந்து போற பைபாஸ் லைன் நினைச்சிருவாங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கட் பண்ணும்போது குழந்தை என்ன செய்யும்? சிரிக்குமா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவன் அவர் தம்முடைய பிள்ளைகளை சில தொப்புள் குடி உறவுகளை கண்படுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில ஜனங்களை இனம் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. சில நபர்கள் யார் என்பதை நம்ம உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நம்மை பெற்றெடுத்தவர்களாக இருக்கலாம், நாம ரொம்ப நேசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அவன் இந்த குழந்தை தாயிட்ட இருந்து எல்லா உணவு ரத்தம் எல்லாம் அப்படியே சப்ளை ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் அது தன்னால மூச்சு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் தாய் பார்த்துடுவா. ஹல்லேலூயா. தாயே, அவருடைய தாய் சொல்லுவாங்க, அம்மா அம்மா வயிற்றுல என்ன இருக்கு, குழந்தை இருக்குமா, கவனமா இருந்துக்க. ஆமென். இதுக்கு முன்னாடி திடுதுக்குன்னு எதுக்கும் ஓடவும் பயங்கரமா அதை தூக்கம் இதை செய்யணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆமென். நீ 3 இட்லி தான் சாப்பிட்டா, இப்ப எத்தனை இட்லி சாப்பிடணும்? உன் வயிற்றுல என்ன இருக்கு? குழந்தை இருக்கு, 2 ஜீவன் இருக்கு. அதனால நீ என்ன செய்யணும்? ஒரு 6 இட்லி சாப்பிடுவா. 3 இட்லி சாப்பிடுவா, இப்படி 6 இட்லி சாப்பிடுவா. இருந்தாலும் இதை குடி அதை குடி. ஏன்? அடுத்தாப்புல ஒரு வேற பிள்ளை வருது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அநேக பிள்ளைகளோட நேசிக்கிறது இல்லை, ஆனா வேற பிள்ளைன்னா ஆமென், வேற பிள்ளை அவ்வளவு முக்கியம். எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் அடி விடுத்துருவார். ஆனா அவர் வேற பிள்ளை படிக்க போகும்போது அவர் சொல்றாரு, உன்னை எப்படி அடிச்சுட்டாரா அந்த வாத்தியார், ஆசிரியர், டீச்சர் அடிச்சுட்டாங்களா? நானா என் பிள்ளைய அடிக்கவே வேற பிள்ளைகளை அடிச்சோட என்ன வருது? பொங்குது. பிள்ளைகளோட வேற பிள்ளைகள் பாசம் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எங்க அப்பா அம்மாலாம் எங்களை வளர்க்கும் போதெல்லாம் அடி வெளுத்துவாங்க, வெளுத்துவாங்க. ஆனா வேற பிள்ளைகளை அடிக்கும் போது எங்க அப்பா சொல்றாரு, பிள்ளைய என்ன செய்யாத, அடிக்காத, பிள்ளைய அடிக்காத. அவர் என்கிட்ட சண்டை போட்டாலும் வந்து உங்களை தான் நான் பார்க்க வரல, நான் யாரை பார்க்க வந்திருக்கேன்? என் பிள்ளைய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு பிள்ளைகள் மேல போகணும். வேற பிள்ளைகள் மேல அவ்வளவு பாசம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நீங்களும் நாம் வளர முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் அந்த தொப்புள் கொடி உறவுகளை மதிக்கிறவராய் காணப்படுகிறார். கரங்களை வைத்து ஒரு அறிக்கை சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, தாய் தன் பாலை
சில காரியங்களை குறித்து பகைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. தயவு சொல்லுங்க, யார் மறந்தாலும் தகப்பன் என்னை மறப்பதில்லை, இயேசப்பா என்னை மறப்பதில்லை, அவர் ஒருபோது என்னை மறப்பதில்லை. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்திற்கு நினைவுகள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன் கூட சில வேளையில பாடுபடும் பொழுது இவனுக்கு நல்லா வேணும், இவன் இப்படி பட்டானா இவனுக்கு என்ன வரும், புத்தி வரும் அப்படின்னு நினைக்கிறான். நல்ல தகப்பன் நல்ல தாய் பிள்ளைகளுக்கு அவர்களே சிக்ஷை கொடுத்தாலும், அவர்களை கண்டித்தாலும், கடிந்து கொண்டாலும், அடித்தாலும் சில வேளையில் அவர்களே அழுதுட்டு இருப்பாங்க. என் பிள்ளையை அடிச்சிட்டேனே, என் பிள்ளையை ரொம்ப கடுமையாக அடிச்சிட்டேனே, கடுமையாக திட்டேனே. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தகப்பனுக்கும் மகனுக்கும் ஏன் அதிகமாக நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நடுவர் கேட்கிறாரு. ஒரு மகன் சொன்னா, எங்க அப்பாட்ட பேசி இடத்துல 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டேன். கையில் வைத்து உடனே சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? 10-15 வருஷம் ஆச்சு. ஏன் உங்க அப்பாட்ட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? எங்க அப்பா கேள்வியே கேட்க மாட்டார், பழியா அடிப்பார், ரொம்ப அடிப்பார். 30 வயசு பையன் சொல்றாங்க, இன்னும் எங்க அப்பாவை பார்த்தா எனக்கு என்ன இருக்கு, பயமா இருக்கு. ஐடி கம்பெனில இறந்தால 50,000-80,000 சம்பளம் வாங்குற பையன் தகப்பனை பார்த்து சொல்றான், இப்பவும் நான் எங்க அம்மாட்ட தான் எதுனாலும் சொல்றேன், அவர் வந்தாலும் நான் வெளியே போயிடுவேன், அவர் இருக்கிறவங்க நான் உட்கார்றதில்லை, அவர் உட்கார்ந்து நான் எழுந்துச்சு போயிடுவேன். ஒரு நடுவர் சொல்றாரு, இப்போ உங்க அப்பாட்ட நீங்க பேச விரும்புறீங்களா அப்படின்னு சொன்னோடனே பையன் அழுகுறான். எங்க அப்பா இந்த சின்னதுல அவ்வளவு பாசமா இருப்பாரு, இவரும் அழுகிறாரு, பையன் அழுகிறாரு, தாப்பன் அழுகிறாரு. தாப்பன் சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப கடுமையாக கண்டிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற கையில் வைக்க ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்முடைய பரம தகப்பன் இதை விட கோடி மடங்கு நல்லவன், கோடி மடங்கு நல்லவன். நாம் தேவனை விட்டு திசை மாறி போகும் பொழுது, மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனை விட்டு, தேவனை திருச்சபை விட்டு அவருடைய வார்த்தையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார், நம்மை நேசிக்கிறபடினாலே சிட்சிக்கிறார். ஆனாலும் அவர் சந்தோஷத்தோட சிட்சிக்கிறதல்ல. ஐயோ என் பிள்ளை இப்படி பிசாசுடைய கண்ணிலே சிக்கிருக்கிறதை பிசாசானவன் இப்படி சிட்சிக்கிறானே, பிசாசானவன் இப்படி என்ன ரெண்டு தூரம் போனபடினாலே இப்படி சேதப்படுத்துகிறானே என்று சொல்லி கர்த்தர் வருத்தப்படுகிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செடி கொடுக்கும். அல்லேலூயா. அவன் கை வைத்து சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி. நான் இதுல நடக்க முடியலையோ அதுல கர்த்தர் என்னை தூக்கி சுமப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன தூக்கி சுமந்துக்கிறா? உங்களை தூக்கி சுமப்பா. உங்களை பாதையில் என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து நல்லவரே நல்லவரே இருமையுள்ளவரே நல்லவரே நல்லவரே இருமை உள்ளவரே என்னை நடத்தி நடத்தி
ஆட்டுக்குட்டி நொந்துமானால் நடக்க முடியாமல் காணப்படுமானால் அந்த ஆட்டுக்குட்டியை தோல்ல தூக்கி சுமப்பான். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் தூக்காம கீழே விடுவானா? இல்லை. நம்முடைய பிள்ளைகள் என்ன அசைக்கப்பட்டாலும், எத்தனை முறை அசைக்கப்பட்டாலும் மறுபடியும் நாம் சுத்தம் பண்ணி புது வஸ்திரங்களை உடுத்துவது போல தேவன் ஒருவேளை நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போயிருக்குமானால் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு தேவனுடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது மறுபடியும் நம்மை அடக்கழித்து பரிசுத்தமாக்கி நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அப்படி இறக்கத்துக்கு அளவே அப்படி அன்புக்கு அளவே இல்லை. தேவனுடைய அன்புக்கு நீங்க இந்த உலகத்துல எதையுமே ஒப்பிட முடியாது, யாருடைய அன்பையும் ஒப்பிட முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை தூக்கி சுமக்கிறதே. அல்லேலூயா. நல்ல சின்ன வயசுல கர்த்தரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. அந்த சின்ன பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளரவே அந்த பிள்ளைகள் முதிர் வயதில் அதை விடாதிருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். முதலாவது பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவின் ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் நிலைத்திருக்கிறோம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போமானால் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் எதிலும் வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. 4 வயசு குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கும் பொழுது அது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு பென்சில் வேணும், எனக்கு பேனா வேணும், எனக்கு புக்கு வேணும். உங்களுக்கு செலவுக்கு காசு இருக்குதோ இல்லையோ முதல் என்ன வாங்கி கொடுப்பீங்க? இந்த பிள்ளைக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பையன் காலேஜ் வந்துட்டான், 2nd இயர் 3rd இயர் படிக்கிறான். இப்போ வந்து எப்பா எனக்கு ஒரு பேனா வாங்கி தாப்பா அப்படின்னு அழுதா எப்படி இருக்கும்? ஹலோ, 18 வயசு பையன் அழுகுறான், 19 வயசு பையன், எனக்கு நீ பென்சில் வாங்கி தரலன்னா நான் காலேஜுக்கு போக மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா தகப்பன் தாயை பார்த்து இப்படி ஒரு பைத்தியத்தை பெத்து போட்டிருக்கே அப்படின்பான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் காலேஜுக்கு போயிட்டான்னா நல்ல தகப்பே நான் பிள்ளைகளுக்கு அவன் நீ காலேஜுக்கு போற உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தாய்மார்க்க தகப்பன்மார் செய்கிற காரியம் எடுத்துல பசங்களுக்கு இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் தர முடியாது, ஊருக்குலாம் இப்போ போக காசு இல்லை அப்படிப்பாரு. ஒரு 500 ரூபாயாவது இருந்தாதான் இந்த 4 நாள் ஊரில் சுவர் சாப்பிட முடியும், சுற்றி பார்த்து வர முடியும். தாய்கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் போகிற நேரம் கையில் ஒரு 100 200 அடிஷனலாக கொடுப்பாரு. அதான் தகப்பன்டைய அன்பு. கரங்களை சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்துல நீங்களும் நான் பொல்லாத தகப்பன் தாய் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், பொல்லாதவராகிய நீங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாதவராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு செய்கிற தேவன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கலானால் உங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள, வாசிக்க, நேசிக்க, பிரியமாயிருக்க, தேவனுடைய வார்த்தைப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். அனைவருடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வி? படித்த மனிதர்களை நம்புகிறார்கள், அறிவாளிகளை நம்புகிறார்கள், பணக்காரர்களை நம்புகிறார்கள், பலம் படைத்தவர்களை நம்புகிறார்கள். இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள், இவர்கள் நம்மை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி மனிதர்களை நம்புகிறார்கள். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை குறையும் பொழுது அனைவருடைய வாழ்க்கையில் தோல்வி உண்டாகிறது. சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நாம் அறிவாளியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பலம் படைத்தவனாய் காணப்படலாம், இன்னும் சொல்லப்போனால் உயர் பதவியில் உள்ளவனாய் காணப்படலாம். ஆனால் அவருடைய ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல், தாவியுடைய வழியில இல்லாமல், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே கர்த்தருடைய
தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது, இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு நீங்க எங்க போனாலும் கிடைக்காது, மன அமைதி, நிம்மதி. அல்லேலூயா. சங்கீதம் 119:165 சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த சமாதானம் எந்த ஷாப்பிங் மால்லையும் கிடைக்காது. எந்த நகை இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. எந்த பணம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் விரும்புகிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ இது கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டதை ஒரு நாள் இருக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்ற பாடல் பாடும் பொழுது அனைவரை நான் அழுதுகிறேன். கரெக்ட் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் நடக்க முடியாத பாதையை கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் நடக்க முடியாத பாதையில கர்த்தர் என்னை தூக்கி சுமந்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நாம் கேட்கும் பொழுது நீங்க எதுலதான் நடக்க முடியலையோ கர்த்தர் இதே மாதிரி உங்களை தூக்கி சுமந்திருக்கிறார். மனித ஒத்தாசை இல்லாத போது தாய் தகப்பனும் மறக்கும் பொழுது, உடன் பிறந்தவர்களை கைவிடும் பொழுது, உற்றார் உறவினர் பகைக்கும் பொழுது, நகைக்கும் பொழுது, கேலி செய்யும் பொழுது கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அற்பமாய் எண்ணாமல் இருந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் ஜனங்கள் முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்பதாக, பொல்லாத சாத்தானுக்கு முன்பதாக, உறவுகளுக்கு முன்பதாக ஒருபோதும் உங்களை என்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். நீங்கள் நான் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தையில அவர்களே நம்பிக்கையாக கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோன் இஸ்ரவேல் தேசத்திற்கு தென்புறத்தில் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அங்கே லீபனோன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு லெபனான் என்று சொல்லப்படுகிற நாட்டில் மலை பிரதேசத்தில் கேதுரு மரங்கள் உயரமாக வளர்ந்திருக்குமா. எவ்வளவு காற்றுக்கும் புயலுக்கும் அந்த மரங்கள் சாய்ந்து போவதில்லை. வேதத்தில் பழைய பாட்டை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டினால் மூடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், நானும் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை தருவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். கை வைத்து சொல்லுங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். ஆனபடினாலே நான் செய்கிற காரியங்கள் வாய்ப்பு, நான் வெற்றி பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன். என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, என் கால் தள்ளாடுவதில்லை, என் கால் இடர்ந்து போவதில்லை, நான் மனுஷனுக்கு முன்பதாக வெட்கப்பட மாட்டேன். தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்படாமல், தேவனை ஆராதிக்க வெட்கப்படாமல், தேவனுடைய வார்த்தை காட்டிலும் பொல்லாத துன்மார்க்கருடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் விற்கிறவன் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். எத்தனை காற்று வரட்டும், புயல் வரட்டும், நீங்கள் அசைவராதீர்கள். உங்களுடைய கால் கல்லாட வைக்க மாட்டார். ஆமென். ஆமென். சங்கீதக்காரன் சொன்னான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தில் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரர் கூட உங்க சத்தத்துக்கு அநேக வேளைகளை செவி கொடுக்காமல் இருப்பார். வாசமா நான் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்பாங்க, நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா, என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஏதாவது வேலையில ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னா அவங்க சொல்றது தெரியாது. இருந்தாலும் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேனேஜ் பண்ணாலும் ஹலோ பல்பு வாங்கிறோம், பீஸ் அடிச்சிடும். அல்லேலூயா. ஆமென். சில வேளைகள்ல நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம கேட்காத மாதிரி இருந்தாலும் ஆமென் அல்லேலூயா. கரெக்டாக வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா என்ன போல உங்களை போல கர்த்தர் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களிடமாய் சாய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்கார உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது நீ எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்.
கண்மலை மேல் வீடு கட்டினான், ஒருத்தன் மணல் மேல் வீடு கட்டினான். ஆமென். ரெண்டு பேருக்கும் சமபந்தம் ஒன்று போல கிடச்சு. கற்பாறை மேல் வீடு கட்டினவனுக்கும் மணல் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டினவனுக்கும் பெருமழை பொழிந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று வந்து மோதினது. அல்லேலூயா. கண்மலை மேல் வீடு கட்டினவன் மேலே பெருமழை பெய்தது, பெருங்காற்று வந்தது, பெருவெள்ளம் வந்து மோதினது. அல்லேலூயா. ஆனா மணலின் மேல் அஸ்திபாரம் போட்ட அவருடைய வீடு அது இடிந்து விழுந்து அழிந்து போனது. ஆனா கண்மலை மேல் கட்டினுடைய வீடு உறுதியாக நின்றது. அல்லேலூயா. தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் நன்மை என்று செய்கிறதே. புயல் வந்தாலும் காற்று வந்தாலும் இம்மட்டுமே இதற்கு மூச்சு வராதே என்று கட்டளை கொடுக்கிறதே. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி புள்ளி வைக்கிறதே. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உலக மக்கள் பார்க்க வித்தியாசமா இருக்கலாம். எப்படி பார்க்க மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உங்களுக்கு ஏக்கத்தை பார்க்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிறது. உங்கள் கண்ணீரை அற்பமாய் இல்லாத தேவனாய் இருக்கிறார். கைகளை குரலே சொல்லுங்க. இந்த வாரத்தில் கிடைக்கிற செய்தி அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இந்த நாளில் வந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. பிரசங்கி புத்தகத்திலே சாலமோன் ஞானி சொல்கிறார், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. நீங்க நீதிமானா இருக்கிறதுனால வியாதி வராம இருக்குதா, மரணம் வராம இருக்குதா, பிரச்சனை வராம இருக்கிறதா? உலக மக்களுக்கு என்ன வருதோ அதையும் நமக்கு வரும். ஆனா கர்த்தர் உங்க கூட நின்று ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களை திடப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நீங்க ஒரு வாரம் நீங்க வராம இருக்கின்ற அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இருக்கிற சாப்பாடு மாதிரி சுட சுட சாப்பிட முடியாது. சில பேர் சொல்லுவாங்க ஆவி பறக்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போய் சூடான காஃபி கொடுத்தாங்க. அல்லேலூயா. நான் குடிக்காம அதில் வச்சிருந்தேன். நான் ஏற்கனவே அவங்க கிண்டல் பண்ணியிருந்தேன். அவங்க பதில் கிண்டல் பண்ணுறாங்க, நீங்களும் குழந்தை மாதிரி தான் ஆற வச்சு தான் குடிப்பீங்களா? வீட்டில் தான் சொல்லியிருந்தேன், மூட்டை பூச்சி ஊற்றுற அளவுக்கு வெண்டிமாக இருந்தால் என்னால் குடிக்க முடியாது. அல்லேலூயா. அது ஒரு நார்மல் சூடுக்கு வரணும். கரங்களுக்கு இது வரலையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை மாற்றி பண்ணி கொடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாதே. கிருபையாய் 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 உங்களை என்னுடைய கிருபை அப்படியே காப்பி அப்படி இறக்கம் உங்களை தாங்கி வந்திருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்க அந்த கண்மலை கிறிஸ்து. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே கண்மலை கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற காரியம் கிறிஸ்து மாத்திரமல்ல, கிறிஸ்துவினுடைய வார்த்தை. அல்லேலூயா. என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவராய் காணப்படுவது கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். ஆமென். ஆமென். நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லப்படுகிற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். வெளிப்படுத்தல் 19:13 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. வாசிங்க. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமம் என்று சொன்னால் யோவான் 1:1 சொல்லப்படுகிற ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சத்திலே வெளிப்பட்டு இயேசு என்கிற பெயரில் உலகத்துக்கு வந்தது. அந்த வார்த்தை என்கிற மாம்சமாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தை அவர் கிழித்தபடினாலே தேவனே ஆலயத்துக்கு திருவாசனத்துக்கு கிட்டி நெருங்கி சேர்ந்த தடையை கர்த்தர் கிழித்து கொண்டார். தேவனுடைய ஆலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிந்தது. எல்லாரும் திருவாசனத்தை கிட்டி நெருங்கி சேர்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். சொல்லுங்க. கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கமிட உயிரோடு எழுப்பாமல் இருப்பார். ஆனால் கிறிஸ்து ஜீவமில்லை, கிறிஸ்து இல்லை, இந்த ரட்சிப்பு இல்லை. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய், அவருடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அவருடைய உயிர்த்தலின் மூலமாய், அவருடைய காயப்பட்ட கழுவுகளாலே நாம் குணமடைந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கைகளுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம், அவருடைய
வார்த்தையிலே நிலைத்திருந்தால் தேவன் உங்களை வேரூன்றி நிற்க செய்வார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை காட்டி இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத பொல்லாத மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்பின் ஆனால் விழுந்து போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைபடாது இருப்பீர்களாக. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. பிணைபடுறதுனா என்ன? யூதா புத்தகத்திலே சொல்லப்பட்ட அவருடைய அன்பின் விருந்திலே கரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க போகணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. ஆமென். ரொம்ப பிணைபடுறதுன்னா என்ன? நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறீங்கன்னா பக்கத்து வீட்டுல அக்கா சொல்லுவாங்க, அக்கா நீங்க என்ன செய்யாத சோறு பொங்காத. இன்னைக்கு நானே சோறு பொங்கிடுறேன். எல்லா சாப்பாடும் என்னதுதான் இன்னைக்கு எங்க வீட்டுல தான். அல்லேலூயா. இங்கிருந்து சாப்பாடு, இங்கிருந்து அங்க போகும், அங்கிருந்து இங்க போகும். அல்லேலூயா. அதனால பக்கத்து வீட்டுல உடனே வாங்க கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பிறந்த நாள், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யலாம். ஆனா பிணைப்படுதல் என்னன்னா, ஆமென், எக்கா நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாமல் ஆமென். அதுக்கப்புறம் நாய் பூனை மாதிரி எப்போ சண்டை வருதுன்னே தெரியாது. அல்லேலூயா. நல்லா பார்த்துக்கிறீங்களா? யார் ரொம்ப க்ளோஸா, ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செகண்ட்ல பழகிடுவாங்க. ஒரு செகண்ட்ல பழகிடுவாங்க. ஒரு நாள்ல நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைங்கிற அளவுக்கு வருவாங்க. அல்லேலூயா. எனக்குலாம் ஒரு 10 நாள் ஆனாலும் பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சில பேர்லாம் ஒரே நிமிஷத்துல பழகி, நீங்க யாரு, நீங்க அந்த ஊரா, நானும் அந்த ஊர் தான், நீங்க அதுவா, நானும் அதுதான், அப்படின்னு அப்படி. அல்லேலூயா. சத்தமா அவர்களே சொல்லுங்க. ஆமென். ஒரு குடும்பத்துக்கு நானும் இன்னொரு என்னுடைய நண்பரும் ஜெபிக்க போயிருந்தோம். அந்த ஊழியர் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். நான் அமைதியா இருந்தேன். அப்போ அந்த வீட்டுக்கார அம்மா, ஒரு வயதான ரிட்டையர்ட் டீச்சர், அவங்க சொல்றாங்க, நம்ம இவ்வளவு நேரம் பேசுறதே, இந்த பாஸ்டர் எவ்வளவு அமைதியா இருக்கிறாரு. அல்லேலூயா. கையை வைக்க ஒரு அல்லையே சொல்லுங்க. பாஸ்டர் வாய்க்கிறதா போட முடியாது, அந்த அம்மாவுக்கு தெரியாது. அல்லேலூயா. இதுக்கு ஒவ்வொரு நாள் ஆண்டவரே வாய்க்கு காவல் வயல் நாளும் திடீர்னு ஜிப் போன மாதிரி இணைஞ்சிருது. நடாப்பட்டி வாய் தொட்டடாய் திறந்தது. அல்லேலூயா. பழையபடி என்ன செய்யுது? ஆமென். ஜிப்பு ரிப்பேர் பார்க்க தெரியுமா அவங்களுக்கு? ஜிப்பு திறந்துச்சுன்னா ஆமென், அந்த ஜிப்புக்கு அடியில் ஒரு சின்ன ரிப்பேர் தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா. அல்லேலூயா. சின்ன ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுட்டு மேலே ஒரு சின்ன சுத்தியல் மாதிரி வச்சு லேசாக ஒரு தட்டு மூடுங்க, பழையபடி ஜிப்பு மூடிக்கும். அல்லேலூயா. ஆண்டு வசனத்தை வச்சு மண்டையில் ஒரு கொட்டு நறுக்கு வைப்பார். ஐயோ அவன் நீதிமான் கொடுக்கும் எண்ணெய் போல வாய்கிறது. கர்த்தர் வார்த்தை கொடுக்கும். அவன் தன் வாயை விரிவாய் திறக்கிறவர் கலக்க முடியாது. வாயை ஓவரா திறந்துச்சுனா ஒரு போடு போடுவார். அதுக்கப்புறம் 2 4 ஆண்டவரே அழுது, ஆண்டவரே வாய்க்கு காவலை, இந்த முதலில் வாசலை மாத்திரம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பரிசுத்த ஆராதனா ஒரு தடவைக்கு 4 தடவை. என் வீட்டில் உள்ளவங்க அறிவாங்க. கிளம்பும் போது அது உட்காரும் போது, ஆண்டவரே அந்த வாய்க்கு காவல் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் திரும்பியாய் வாயிலிருந்து பேசுகிறார். கர்த்தரை ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். தேவனுடைய வார்த்தை மேல வாத்தியாட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்தை தருவார். உங்களுக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தான் அப்படிங்கிறது நேரம் ஆயிட்டு. எபிரேயர் 12:8 வசனத்திலே 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தை சொல்லப்படுது. நான் படிக்கிறது இல்லை. அடுத்த வார்த்தை தியானிக்கலாமா? வாசிங்க. யாரை நோக்கி ஓட வேண்டும்? இயேசுவை நோக்கி நான் ஓட வேண்டும். கைகளை ஒரு அல்லே சொல்லுங்க. கைகளை சொல்லுங்க. இயேசுவை நோக்கி நான் ஓடுவேன். இயேசுவை நோக்கி ஓடுறதுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் என்னன்னா பாரம். என்ன பாரம்? நாங்கள் எப்படி குடும்பத்தை நடத்தணும், எப்படி பிள்ளைகளை நடத்தணும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கும், இப்போ வேலைவாசி இருக்கு, வேலை வாய்ப்பு சரியில்லாம இருக்கு, எப்படி நான் குடும்பத்தை நான் நடத்துவேன்? கர்த்தர் சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினி ஆயிடும். கர்த்தரை தேடுகளுக்கும் நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை தேடுவேன். எனக்கு ஒரு நன்மை குறைவிடாது, எனக்கு ஒரு நன்மை குறைவிடாது. பூமியை நிலைநாடி போகலாம்,
பிடிக்காத நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கப்பா வச்சு மேல வந்து என்ன செய்வீங்க? பட்டர்ஃப்ளை அப்படியே மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹலோ, சில பேர் சேர் பெஞ்ச் மேல ஏறத பார்த்தது. ஆமே, வள்ளியை கண்டா ஓடுற ஆட்களை நான் பார்த்துக்கிறேன். ஒரு வள்ளியை சொல்லுங்க. அந்த ஆட்கள் பேசுற பேச்சு வீரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வள்ளியை கண்டா அப்படி அலறி அடிச்சு ஓடுவாங்க. சத்தமா ஒரு வேலையை சொல்லுங்க. ஆமே, ஒரு கரப்பாம்பூச்சி கையில ஒரு பள்ளி கையில வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது. கண்ணை மூடி முடிக்கிறதுக்கு உதறது போல தேவனுடைய வார்த்தை சொல்றது, கர்த்தரே உங்கள் பாரத்தை தூக்கி எறியுங்கள். அல்லேலூயா. நான் பண்ற மாதிரி பண்ணுங்க. கர்த்தரே. ஆமே, எனக்கு பிரசங்கத்தை முடிக்க முடியல, நான் முடிக்க போறேன். கர்த்தரே பாரத்தை, உங்களோட எனக்கு நிறைய பாரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். தூக்கி எறிஞ்சு பார்க்கலாம், ஆக்ஷன் காமிக்க பார்க்கலாம். கர்த்தரே பாரத்தை. இவர் சொல்றதுலாம் கேட்க முடியாது. இவன் கொஞ்சம் நான் சுமக்காம அவர் என்ன செய்வார்? பாவம் எல்லாரும் வார்த்தை சுமக்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல. சொல்லுங்க, கர்த்தரே பாரத்தை. சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு எனக்கு தொண்டையில புண்ணே வந்துச்சு. கர்த்தரே பாரத்தை தூக்கி. சில பேருக்கு விசுவாசம் வரல, தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கு. இது போறதுக்கு முன்னாடி பாரத்தை கொண்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க சத்தமா சொல்லுங்க, கர்த்தரே பாரத்தை. நான் காமிக்கிற மாதிரி காமிங்க. தூக்கி ஏன் மேல போடாதீங்க, ஆண்டவர் மேல போடுங்க. தூக்கி எறியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் தள்ளாத ஒரு காலம். எல்லாரும் கேட்கிறீங்களா? இன்னைக்கு இறக்கி வச்சதோட என் கணவரை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என்னுடைய பெற்றோரை குறித்து பாரமாக போகணும். கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அப்படியே முழங்கால் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுடைய பாரமாக கர்த்தர் எடுத்து போட போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதனால கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாருங்க. எங்க வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் மாஞ்ச கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த பாவம், இந்த பாவம் என்னை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாருங்கப்பா. எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு வெற்றி உண்டாகட்டும். என்னுடைய சத்த பரலோகத்தின் நேராய், பரலோகத்தின் தேவனுக்கு நேராய் கேட்கிறேன். என்னுடைய முழங்கால்களை மடக்கி இருக்கிறேன். என்னுடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தூக்கி எறிந்திருக்கிறேன். அவர் மன்னிக்க தயக்கத்தவராய் இருக்கிறார். என்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. இன்னும் என்னுடைய வாழ்க்கையை தடையாயிருக்கிற பாருங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தூக்கி எறிகிறேன். இந்த நாளே என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஓ, லீபனோனை போல நான் வேறொன்றி நிற்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய
மாத்திரம் தான் நான் ஓடுவேன். இந்த உலகத்துல எனக்கு மாடல் யாரும் கிடையாது. இயேசுவை நோக்கி நான் ஓடுவேன். அதுக்கு தடையா இருக்கிற என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களை ரத்தத்துடைய சமூகத்துல இறக்கி வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட கரங்களை நீங்க பார்க்கறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் தடையா இருக்கிற பாவங்கள், பாவங்கள் இப்பொழுது அகன்று போகட்டும். இந்த நாளில் மனதால் பிடித்து உமக்கு நேராய் கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வசனத்துக்கு செவியுடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் அற்புதம் நடப்பதாக. தடை செய்ய நினைக்கிற பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு, பொல்லாத மனுஷிய வல்லமைகள் நிறுவப்பட்டு, எல்லா துன்மார்க்குடைய ஆலோசனைகள் அதமாகி போகட்டு. பொல்லாத மனுஷனுடைய நாவின் வல்லமைகள் சேர்ந்து போவதாக. எல்லா மண்கள் பொறாமை எரிச்சல் நாவிகள் கட்டப்பட்டு, எல்லா வெள்ளி சூரிய கிரியைகள் மாந்திரிக வல்லமைகள் சேர்ந்து போவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிற வார்த்தை எல்லாம் பொல்லாத சத்துருடைய கண்ணிகளுக்கு உடைய பிள்ளைகள் விலக்கி பாதுகாப்பீராக. இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதை தூங்குவதை வார்த்தைப்படி கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் இம்மட்டு காக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதித்து வழிபாடுகளை காக்கும் மையுள்ள சன்னிதானத்தில் எங்களை மகிழ்ச்சியோடு மாசுத்தரமாக நிறுத்தவாளர்களுடைய உங்களுடைய கருத்தைகளை அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய ஆசைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல எல்லா பலகத்தை எழுதிட்டு வைத்துள்ளாய். சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.